ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அநேகமா சூரியனும், புதனும் ஒண்ணா இருப்பாங்க. இல்லாட்டா முன்னாடி, பின்னாடி பக்கத்துல தான் இருப்பாங்க. சூரியனுக்கு முன்னாடி, பின்னாடி அல்லது சூரியனோட புதன் இப்படித்தான் எல்லா ஜாதகத்திலயும் இருக்கு. ரொம்ப தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. விஞ்ஞானப்படியே பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்தில் அடுத்த வட்டத்தில் சுற்றக்கூடியது புத பகவான். இப்படிப்பட்ட சூரியனும், புதனும் 1, 4, 7, 8 இதில எங்கேயாவது இருந்ததுன்னா, அதாவது சூரியனும், புதனும் இணைந்து 1ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருந்து அது பலம் பெற்றிருந்தால், ஒருத்தர் ஆட்சியோ, ஒருத்தர் உச்சமோ இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்குமானால், இந்த ஜாதகர் இந்த உலகத்தில் அரசாள பிறந்தவன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்ப நிறைய ஜாதகங்கள் அப்படி பார்க்குறோம். சாதாரணமா இருந்தவங்க கூட திடீர்னு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் இப்படிப்பட்ட யோக பலன்கள்ல மாட்டக்கூடியது தான். ஆக யோகம் என்பது இருந்ததுன்னா, அதை அனுபவிக்காம போக முடியாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள்.